அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பிப்ரவரி 1, 2026 தைப்பூசம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த தைப்பூசம் சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அது எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். தைப்பூசம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதமான தையில் பூச நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா தைப்பூசம். இந்த தைப்பூசம் 1500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க. இந்த தைப்பூசம் அப்போ என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தேவர்களும் அசுரர்களும் அந்த காலத்தில் ரொம்ப போர் எடுத்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த 2 போரில் தேவர்கள் தோத்துடுறாங்க அசுரர்கிட்ட. அசுரர் ஜெயிச்சு எல்லாருமே மக்களை துன்புறுத்திட்டே இருந்திருக்காங்க. இந்த வேதனை தாங்க முடியாமல் தேவர்கள் முருகப்பெருமான்கிட்ட தேவர்கள் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. அசுரர் தொல்லை தாங்க முடியல, துன்புற்ற வழி தாங்க முடியல. உடனே சிவபெருமான் அதீத சக்தியால் முருகப்பெருமானை உருவாக்கி பார்வதி தேவியும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்வதி தேவி ஞானவேல் வழங்குறாங்க முருகப்பெருமானுக்கு. அது மூலிமா அசுரர்கள் அழித்து வென்றார். இது மூலிமா தேவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த நாளிலே மக்களும் காவடி எடுத்து பாத யாத்திரை போவாங்க தைப்பூசத்தில். இந்த தைப்பூசத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுங்க. எல்லாருமே சிறப்பாக இருப்பீங்க. குடும்பம் எல்லாருமே சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஹாப்பி தைப்பூசம். தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுங்க. எல்லோரும் சிறப்பாக இருப்பீங்க. இந்த இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.